அன்பிற்குரிய தமிழக மக்கள், உங்கள் அனைவருக்கும் என்ன சொல்லணும்னு தோணுதுன்னா, அதாவது இப்போ நம்ம சில மாதங்களுக்கு முன்னாடி தமிழகத்தின் கலாச்சாரம், தமிழ் மக்களின் உணர்வுகள் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம், அடையாளம், அந்த ஜல்லிக்கட்டு விஷயத்துக்காக மக்கள் எல்லாரும் சேர்ந்து போராடி, குறிப்பாக இளைஞர்கள் போராடி அந்த வரலாற்று சிறப்புமிக்க ஒரு மிகப்பெரிய வெற்றியை பதிவு செஞ்சீங்க. இப்போ அதை விட ஒரு முக்கியமான விஷயம் என்ன சொன்னால், வாழ்வாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாருக்குமே தெரியும். சில மாதங்கள் வரைக்கும் நல்லா பேசிக்கிட்டு இருந்தோம் அதை பற்றி திரும்ப. இப்போ இந்த திரைப்படத்தில் ராஜேந்திரன் ஒரு சீனில் சொல்லுவார், அதுக்கப்புறம் நடிகையோட கல்யாண விஷயம் ஏதாவது வரும், அதை பின்னாடி மீடியா ஆட்டிக்கிட்டு போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி. இப்போ அப்படி தான் இந்த பிக் பாஸ் ஷோன்னு விஜய் டிவி ஒன்று ஆரம்பிச்சிச்சு. அது பின்னால் மக்கள் எல்லாரும் டோட்டலாக இந்த மீத்தேன் பற்றி பேசுகிறதோ அதை பற்றியே மறந்துட்டாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஜல்லிக்கட்டு பிரச்சனை எப்படியோ அதை விட இது வாழ்வாதார பிரச்சனை. நம்ம தமிழகத்தை பொட்டல் காடாக மாற்றணும், தமிழகத்தை டோட்டலாக காலி பண்ணணும்னு சொல்லி இன்னைக்கு கதிராமங்கலம் இன்னைக்கு என்ன நிலைமையில் இருக்குதுன்னு எல்லாருக்கும் தெரியும். அதாவது அந்த பொண்ணு ஜூலியானா வீர தமிழச்சி அது இதுன்னு சொல்லிட்டு ஜல்லிக்கட்டு பிரச்சனை அந்த பொண்ணு மட்டும் போராடல, எல்லாரும் சேர்ந்து கிடைச்ச வெற்றி, அது எல்லாம் ஒற்றுமைக்கு கிடைச்ச வெற்றி. அந்த ஒரு பொண்ணை மட்டுமே முன்னிலைப்படுத்தி நீங்கள் அப்போ ரொம்ப எவ்வளோ போட்டுருந்தீங்களோ இன்னைக்கு அவ்வளோ அந்த பொண்ணையே தூட்டுறீங்க. எல்லாத்துலேயுமே நிதானம் வேணும். ஏன்னா யாரையும் ரொம்ப தூக்கி வச்சும் பேசக்கூடாது, ரொம்ப தாழ்த்தியும் பேசக்கூடாது. ஏன்னா நம்ம உலகத்தில் உண்மையான ஆயுதத்தை விட நாக்கு தான் ரொம்ப மோசமான ஆயுதம். ஏன்னா அந்த ஆயுதத்தால் ஏற்படுத்தக்கூடிய காயங்கள் கூட சீக்கிரம் ஆறிடும். ஆனால் இந்த நாக்கில் ஏற்படுத்தக்கூடிய காயங்கள் சீக்கிரம் ஆறாது. வள்ளுவர் சொன்ன மாதிரி தீயினார் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவாடுங்கிற மாதிரி ரொம்ப டேஞ்சர் நாக்கு. ஏன்னா நம்ம அக்கா தங்கச்சி அந்த மாதிரிலாம் பேச மாட்டோம்ல. நம்ம அதுவும் ஒரு பொண்ணு தானே, அவங்க செய்கிறது அவங்களுக்கு. இப்போ அது முக்கியம் கிடையாது. அந்த பொண்ணு விஜய் டிவிக்கு போயிடுச்சு, எல்லாரும் டிஆர்பிக்காக பண்ணுறான் விஜய் டிவி, HTV, அதாவது எல்லாருக்கும் தெரியுது தானே. அப்படியே அதை பார்க்குறீங்க, அந்த ஷோவை ஏன் பார்க்குறீங்க? நம்மளுக்கு எவ்வளோ தலைக்கு மேலே ஆபத்து இருக்குது. அதெல்லாம் விட்டுட்டு போயிட்டு இப்போ இந்த பொண்ணை திட்டுறதோ, இந்த பொண்ணுடைய அதனால நம்மளுக்கு என்ன பிரயோஜனம் இருக்குது சொல்லுங்கள்? இப்போ நம்ம அது முக்கியம் கிடையாது. நம்ம நாடு என்ன மாதிரி ஆபத்தில் இருக்குது. இன்றைக்கி நமக்காக போராடி ஜெயிலுக்கு போயிருக்காரு திருமுருகன் காந்தி, அவருடைய நிலைமை என்ன, அவர் எப்படி இருக்காரு, அவர் உயிரோடு இருக்காரா, நல்லா இருக்காரா, அவர் எதுவுமே தெரியல. அவர் எல்லாத்தையும் மறந்துட்டு இப்போ இந்த ஷோவை டெய்லி நாள் 1 நாள் 2 நாள் எல்லா நாளையும் உட்காந்து அவன் போடுறான். அந்த ஷோவையும் பார்த்துக்கிட்டு அவன் ஷோவை அவனையே திட்டிக்கிட்டு எச்சட்டி. அதாவது நல்லா தெரியுது ஒரு பெண்ணு அவங்க ஷோ நடத்துகிறாங்க. அவங்க நினச்சிருந்தா அந்த பொண்ணு சொன்ன அந்த வார்த்தையை சென்சார் பண்ணியிருக்க முடியாதா? ஏன் பண்ணல? ஏன்னா அவங்க அவங்களுக்கு தேவையாதான். ஆனால் ஒரு விஷயம் என்னன்னா, அவங்க எதிர்பார்த்ததை விட தாண்டியே மீம்ஸும் மக்களும் அந்த பொண்ணை போட்டு கலாய்க்கிறது, அவங்க எதிர்பார்த்ததை தாண்டியே நீங்கள் டாப்பில் கொண்டு போயிட்டீங்க அந்த ஷோவை. இன்னும் இருக்குது பேலன்ஸ் டேஸ். இப்போ அது முக்கியமாக சொல்லுங்கள். அவங்க எதிர்பார்த்து தான் இது மிகப்பெரிய ஒரு சதி. அதாவது விஜய் டிவியில் இந்த ஷோ இந்த நேரத்தில் ஏன் அந்த ஷோவை கொண்டு நடத்துகிறாங்க நினச்சி பாருங்கள். ஏன்னு சொன்னால் ஃபுல் அண்ட் ஃபுல் மக்களுடைய கான்சென்ட்ரேட்டை திசை திருப்பத்தான். அதனால் உஷாராகி சுதாரிச்சுக்கிட்டு யோசிக்க வேண்டிய விஷயங்கள் எவ்வளவோ இருக்குது நண்பா. அதெல்லாம் யோசிக்கலாம், என்ன பண்ணணுன்றதை சிந்திக்கலாம். இதை மாதிரி நேரங்களை வீணடிக்காமல் நம்மளே திட்டிக்கிட்டு டிவி ஷோ, அதாவது இந்த அமைச்சர் அவர் நீர் ஆவியாதலை தடுக்க அந்த தெர்மாக்கோல் போட்டாருன்னு சொல்லிட்டு அவரை போட்டு அந்த கலாய்ச்சோம். ஆனால் அவர் தேர்ந்தெடுத்ததே நாம தான். நமக்கு என்ன தகுதி இருக்குது கலாய்க்கிறதுக்கு சொல்லுங்கள்? எல்லாமே இப்படி தான். அடுத்தவங்களை குறை கூறும்போது நம்ம சைடில் இருக்கிற மிஸ்டேக்கை நம்ம மறந்துடுவோம். ஸோ அதுதான் முக்கியமான விஷயம். அதனால் சிந்திப்போம், சிந்திச்சு செயல்படணுன்றது தான் என்னுடைய ஒரு வேண்டுகோள். ஓகே. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.